குமார்கிட்ட வந்துடுறேன். குமார் சார், ஆளுநர் திடீரென்று துணைவேந்தர்கள் மாநாடு ஏன் கூட்டுறாரு? இவ்வளோ எதிர்ப்பு கிடையாது. வழக்கமாக கடந்த 22லேருந்து போன வருஷம் நடந்தது. அது ஆல்ரெடி ஆர்கனைஸ்டு பண்ணியிருக்காங்க. இந்த கேஸுக்கெல்லாம் முன்னாலே, அது 6 மாதத்துக்கு முன்னாலே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடந்து விட்டது. சரி, கேஸில் ஆர்டர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆர்டர் அது ஒரு ஆர்டரே இல்லைங்க, அது ஒரு இல்லீகல் ஆர்டர். அது யதார்த்த அது அது பேசலாம். ஏன்னா ஏன்னா ஏன் பேசலாம்னா ஒரு தீர்ப்பு வந்து இல்லீகல் தான் சார். நான் தான் வந்த நாள்ல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, வந்த நாள்ல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதுக்கு மேல சொல்லுங்க சார். என்ன இல்லீகல்னு சொல்லணும். இல்லீகல் தீர்ப்புனா சொல்றேன். ஒரு தீர்ப்பு இல்லீகல்னா என்ன அர்த்தம் சொல்றேன். கேக்குறேன். அது எப்படி நான் சொல்றேன் இல்லங்க, உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறாரு. இதுக்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்தது ஃபர்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் 1935 அது முடிவுக்கு வந்தது, சட்டமானது. அந்த ஆண்டு தேர்தல் நடந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் உள்ள காரணங்களை வந்து சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் இந்தியா 1947 நம்ம அரசியல் சட்டம் ஆரம்பிச்சிட்டோம். அரசியல் சட்டம் வந்ததுக்கப்புறம் அரசியல் சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் தவிர வெள்ளக்காரன் காலத்தில் உள்ள சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்றாச்சா? ரெண்டாவது, பாகிஸ்தானில் இதை போல சட்டங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. அந்த சட்டத்தை தான் இங்கே இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தானில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி ஒரு நீதிமன்றங்கள் வந்து அரசியலமைப்பு சார்ந்து குமார் சாருக்கு தெரியும். 1950 சட்டப்பூர்வமா நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இப்படி ஒரு உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. அது இந்தியாவுக்கான யதார்த்தத்துக்கு விரோதமானது, அரசியல் சட்டத்தினுடைய நோக்கத்துக்கு விரோதமானது. சார் அது அப்பீல், அது வந்து அப்பீல் இல்ல, அது வந்து அப்பீல் போகலையே சார். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகுது சார். அதுக்கு அது கான்ஸ்டிடியூஷன் இல்ல அது சட்டம் இல்ல. சரி சார், தீர்ப்பு வர வரைக்கும் அத சட்டம் இருக்கட்டும். என்ன இல்லீகல் இருக்கட்டும். நான் தான் சொல்றேன். நான் இப்ப சொல்றதுதான். இருங்க. நான் இப்ப சொல்றதுதான். அதாவது அந்த தீர்ப்புக்கு இங்க சென்னையிலிருந்து திமுக சார்பில் சென்ற திரு வில்சன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றார், 3 ஆர்கன், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அதுல ஒரு ஆர்கன் ஃபெயிலியர்னா அடுத்த ஆர்கன் ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கொண்டு அவர் சொல்றார். அப்படி பார்த்தால் அப்படியே வச்சுக்குவோம். அவர் சொல்றது சரின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இப்போ ஜுடிஷியரியில ஒரு வழக்கு போட்டு தகப்பம் போட்டு மகன் நடத்தி பேரை நடத்தி 3 தலைமுறை 35-40 வருஷமான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அப்போ நீதிமன்றத்துக்கு போற வாதியும் பிரதிவாதி என்ன நோக்கத்துல போற, ஐயா நமக்கு பிரச்சனை இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம் தீர்ப்பு வந்துரும் போனா 30-35 வருஷம் இழுத்துட்டு இருக்க. நான் கேள்வி கேக்குறேன், நான் கண்டிக்கிறேன். இந்த கேள்வி நேரத்துல கண்டிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. நான் கண்டிக்கிறேன். என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். குமார் சார் அமைதி. குமார் சார் ப்ளீஸ். சார் கண்டிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு சார். நான் கண்டிக்கிறேன். சிவில் கேஸ்க்கும் அந்த விளக்கத்தை நான் உங்கள்ட்ட கேக்குறேன். அந்த விளக்கத்தை நான் திரும்ப உங்கள்ட்ட குமார் சார் ப்ளீஸ் பொறுமையா நான் கம்பேர் பண்றேன் சார். கம்பேர் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் क्वेश्चन நான் கேக்குறேன் சார். நான் கம்பேர் பண்றேன். நான் குமார் சார் ப்ளீஸ் நான் என்ன பார்த்து உங்கள்ட்ட பதில சொல்லுங்க. ஜுடிஷியரியிலே அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கா? அப்போ ஒரு மாநில அரசு, மத்திய அரசு, உள்துறை இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை முடிவெடுக்கிறதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் செய்ய முடியுமா? குமார் சார் ப்ளீஸ் லிசன். கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் பாடியில ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் அதை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? நீங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அவர்தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு அத்தாரிட்டி. தவறு இருந்தால் மட்டும்தான் தலையிட முடியும். இது தவறே கிடையாது. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் அத இப்ப அத மாத்தி இருக்காங்க. மாத்துனா இப்ப தீர்ப்புல இந்த தீர்ப்புல மாத்திட்டாங்க. இந்த தீர்ப்புல ஜெயராஜ் அது क्वेश्चन ஒரு நிமிஷம் இருங்க. சார் உங்க டைம் கொடுக்கிறேன் சிவராஜ்.
இல்ல ஒரு நிமிஷம் சக்தி தீர்ப்பு நீங்க கொடுத்தத தீர்ப்பை நீங்க ஏத்துக்கல என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆளுநர் என்பவர் ஆளுநர் அதை ஏத்துக்கிறாரா இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆளுநர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொன்னால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா இல்லையா? சரி சிவராஜ் சார் கவர்னரை இல்லன்னு சொல்லல தீர்ப்புல. கவர்னர் இப்ப இல்ல, கவர்னர் கிடையாதுன்னு சொல்லல. புரியுதா? இவங்க வந்து என்ன முதலமைச்சர் வைஸ் சான்சலர் நியமிக்கலாம்னு சொல்லி இருக்கிறது. சரி, ஆனால் அதுக்கு அது ஒரு இன்கம்ப்ளீட் ஆர்டர். சான்சலர் நான் நடத்துறேன். நான் கேள்விகளை கேட்கிறேன், நான் பதில் சொல்றதுக்கு அனுமதிக்கிறேன். உங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அதுக்கு மறுப்பு நீங்க சொல்லுங்க. சான்சலர் வந்து ஆளுநர் இல்லன்னு நீதிமன்றம் சொல்லல, அதனால தான் அவர் கூட்டியிருக்காரு. நீங்க டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே நடத்திட்டு வந்ததை பண்ணிருக்காரு. இல்லீகல்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அதுக்கான மறுப்பு தெரிவிச்சாங்க. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு அவர் சொன்னார். ஃபுல் பெஞ்சுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட ஃபுல் பெஞ்ச் வேணும்னு கொடுத்துட போறாங்க. அடுத்த நடக்க போறது தீர்ப்பு வரட்டும், ஃபைனலா பார்க்கட்டும். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் இதை விசாரிக்கணும். இல்ல நான் என்னோட பேசிக் क्वेश्चन என்னன்னா முடியாது சார். ஏன்னு கேளுங்க. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஒரு நிமிஷம் அவங்க நேரம் அது பாருங்க. என்ன ஒரு வாரம் 10 நாள்ல பாருங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரா பேசலாம். குமார் ஒரு நிமிஷம் இருங்க. நான் சட்டம் படிச்சவன், கான்ஸ்டிடியூஷன் படிச்சவன். நான் சொல்றேன். நான் எழுதின சட்டம். ஒரு நிமிஷம் இருங்க. மூத்த வழக்கறிஞர்கள்ட்ட நீங்க கேளுங்க. நான் சொல்றது நம்ம நம்பலனா நீங்க ஒரே விஷயம், கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இருந்தாதான் 5 பெஞ்ச் இருக்கும். ஒரு தீர்ப்பை ஓவர்லாக் பண்ணாதான் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரும். ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு இங்க இருக்கு, அதுல டைம் ஃப்ரேம் பண்றாங்க. இது ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் சட்டத்தை நீங்க கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்னு பேசுறீங்க. இதோட என்ன முட்டாள்தனம்? சரி ஜெயராஜ், ஆகையினால இல்லனா இப்ப ஆளுநரை கூட்ட கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுக்கலாம் நேரடியா. யார் போட முடியும்? ஏன் போடணும்? ஜெயராஜ் சார் உங்களுக்கு நேரம் கொடுத்து நீங்க பேசுங்க. வார்த்தைக்கு வார்த்தை குறுக்கிட்டு இருக்காதீங்க. சொல்றேன் அப்படி இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்க. அப்படி இல்ல. அதனால அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ உங்க கேள்வி என்னன்னா கூட்டலாமான்னு கேட்டீங்க. அவர் வழக்கமா செய்ததை நான் செய்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வழக்கமா நீதிமன்ற உத்தரவு வரல. இல்ல இதுவரைக்கும் நீதிமன்றத்துல வரலாற்றில் இது போன்ற உத்தரவு வரல. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அப்பமாவது நம்ம அதை யோசிக்கணும்ல. இல்ல யோசிக்கிறதா அவரை கட்டுப்படுத்தாதுங்கிறத அவர் கூட்டியிருக்காரு. அவரை இல்லைன்னு சொல்லலையே நீதிமன்றம் எந்த உத்தரவை காமிங்க பாருங்க. அதில் ஆளுநர் இனிமே கிடையாதுன்னு சொல்லவே இல்லையே. வைஸ் சான்சலர் இல்லைன்னு இவங்க முறையிட்டதுனால வைஸ் சான்சலரை சீஃப் மினிஸ்டர் நியமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இவங்க சீஃப் மினிஸ்டர் அதை கண்டக்ட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, நடத்திருக்காரு. அதனால அவரும் நடத்திருக்காரு. அதனால அதை வந்து இல்லீகல்னு நம்ம சொல்ல முடியாது. ஆளுநர் துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? அதுதான் அவர் சொல்றாரு. அவர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரு? இரவோட இரவாக எல்லாத்துக்கும் போலீஸ் மூலமாக மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. வெளிப்படையாவே சொல்றாரு. ஆளுநருக்கு தகவல் இல்லாம சொல்லுவாரா? இல்ல அது டைரக்டா அது ஒரு ஆளுநர் சொல்றது. ஒரு ஆளுநர் பேசுறாரு அப்படிங்கனா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் சொல்றாரு. அதனால நம்ம நம்பாம ஒரு துணைவேந்தர்கள் கூட அப்படி பேட்டி கொடுக்கலையேங்க. நாங்க மிரட்டப்பட்டோம் அப்படினு சொல்லலையா? ஆளுநர் இன்னைக்கு தான அது நடந்துருக்கு. நாளைக்கு தெரியும். ஆளுநர் இப்படி ஏதாவது எழுத்துப்பூர்வமா போயிருக்கா? இல்ல சார் எங்களுக்கு மிரட்டல் வந்துச்சு அதனால எங்களுக்கு வரல அப்படின்னு எழுத்துப்பூர்வமா ஏதாவது போச்சுதா? இல்லாதத சொல்ல மாட்டார் ஆளுநர். அவர் தான் ஸ்டேட்டுக்கு ஹெட். அவரு சொல்ல மாட்டார். அதனால நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய டாக்டர் ஒன்று சொன்னார். சனாதனத்தை பற்றி ஆளுநர் என்ன எல்லாரும் காலையில் ஒவ்வொரு குவார்டர் பாட்டில் வாங்கி வீட்டில் கம்பல்சரியாக குடிங்கன்னு அவர் சொல்லலை. போதை பொருளை எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்லல. எல்லாரும் கம்பு எடுத்துட்டு போய் ஒரு நடு ரோட்ல நின்னு ஊட்டி மாநாட்டுக்குள்ள பேசலாம் சார். இதுக்குள்ளே பேச நிறைய இருக்கு. சொல்லலையே. சனாதனம் என்பது எல்லா குமார் சார் நீங்க வந்து நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவர் இல்ல. நீங்க டாக்டர் நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவர் எனக்கு தெரியும். நீங்க அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறது எனக்கு தெரியும். மிகச்சிறந்த மருத்துவர் எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, சனாதனம் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அது ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அத பத்தி பேசுவோம். ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம். சிலது தேவையில்லாம இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசுவோம். அது ஒரு விவாதம். அத வந்து நீங்க அது ஒரு கொச்சையானதா அது ஒரு விவாதம். குமார் சார் விவாதம் தொடர்ந்து பேசுவோம். சனாதனம் நிலையானதா. சரி தொடர்ந்து பேசலாம். பிரச்சனை வருது.